சித்தர்கள் இந்த ஓரிதழ் தாமரையை மிகப்பெரிய வர்ணனையாக கூறுறாங்க. இது ஆண்மை பலத்துக்காகவும் புருஷ இரத்தின லேகியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த மூலிகை கருதப்படுது. ஓரிதழ் தாமரை ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் இருக்கும். இதை பாலில் பவுடராக்கி சாப்பிட்டா ஆண்களுக்கு யானை பலம் வரும்னு போகர் சொல்கிறாரு. சில மாத்திரைகளில் வயகராவாக இது சேர்க்கப்படுகிறது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு இதை பாலில் கலந்து சாப்பிட்டா அந்த வெள்ளைப்படுதல் நின்று போயிடும். இது ரொம்பவும் ஆண்களுக்குண்டான அருவரும் மருந்து மற்றும் உடல் பலகீனம், இரத்த குறைவு, உயிரணுக்கள் குறைவு, விந்து ஸ்கலீதம் பார்த்திங்கன்னா விந்து அதிகப்படியாக ஊறக்கூடிய தன்மை, ஆண் சக்தி அதிகமாகும். இது தாது புஷ்டி எல்லாமே தாது புஷ்டி லேகியத்திலையும் இது சேர்க்கப்படுகிறது. இந்த மூலிகை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலே ஒளி பெறும் என்று வைத்திய நூல்கள் கூறுகிறது. இதை கடைகளில் பவுடராக விற்கிறாங்க. இதை வாங்கி விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி இதை சாப்பிடுங்க. சாப்பிட சாப்பிட உடல் பலகீனம் நல்லாகும், உடல் நல்லா வலிமை பெறும். இதை கண்டுணர்ந்து இதை மக்கள் அனைவரும் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்துமாறு மிக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை லேகியமாக எப்படி சாப்பிட்ணும்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை டெய்லி பாலில் கலந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. இதை ஒரு 48 நாள் சாப்பிட்ணும். இதில் இந்த ஓரிதழ் தாமரை பொடி, அமுக்கரா பொடி, நிலப்பனங்கிழங்கு பொடி, பூமி சக்கரை கிழங்கு பொடி, ஓரிதழ் தாமரை தண்ணீர் விட்டங்கிழங்கு பொடி, நீர்மல்லி விதை,